ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு அது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டாப் ஃபிட்டு எப்படி கிளிக் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாப் மோஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுடைய பெனிஃபிட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிக்கை எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஃபோட்டோஷாப் கிளிக் பண்ணேன்னா ஃபோட்டோஷாப் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளிக் வந்து டாப் மோஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பை கிளிக் பண்ணாலும் நம்ம சாஃப்ட்வேர் ஃப்ரண்ட்டில் நிற்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்பம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு ஒரே ஃப்ளோவாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆல்பம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இருக்கிற ஸ்க்ரீன் வந்து அபவுட் ஸ்க்ரீனில் இருக்கிறோம். ஓகேங்களா, இங்கே ப்ராஜெக்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதும் சரி, இல்லை ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை லோட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ப்ராஜெக்டை நம்ம எடிட் பண்ணுறதுக்கும் சரி, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். இல்லை நம்ம வந்து ப்ராஜெக்டை வந்து ஒர்க் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்னா க்ளோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஒரு தனிப்பட்ட ப்ராஜெக்டை மட்டும் நம்ம வந்து டெலீட் ப்ராஜெக்ட் பண்ணலாம். இல்லை என்டையர் ப்ராஜெக்ட் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாத்தையுமே டெலீட் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கலாம். இல்லையா நம்ம வந்து ஒரு ஃபோல்டரில் கஸ்டமரோட நேம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபோல்டர் நேமை வந்து சூஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் நேம் வந்து அசைன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌஸில் டி ட்ரைவில் நான் ஈவெண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே வெட்டிங் ராஜ் அப்படின்ற ஒரு சப் ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா இந்த ஃபோல்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த வெட்டிங் ராஜ் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இல்லைங்க நான் மேனுவலாக பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இப்படி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் என்ன மாதிரியான ஆல்பம் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அவங்க எத்தனை ஷீட் கேட்டிருக்காங்க, ஸோ அதை பற்றி கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்ஸை நீங்கள் நோட்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காக ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுடைய ப்ராஜெக்டை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சாம்பிளுக்காக ஒரு இமேஜ் இப்போ லோட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ இது வந்து கஸ்டமருடைய ஈவெண்ட் ஃபோட்டோஸோட சாம்பிள். அப்போ தான் வந்து நம்ம எந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் அது வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் செட்டிங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ணதுனால அந்த செலக்ட் பண்ண ஃபோல்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஃபோல்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ நம்ம எது ஒர்க் அவுட் பண்ணி சேவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ்டி ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியும் செட் பண்ணிக்கலாம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவும் அது செட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிலிட்டியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆல்பம் சைஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்பம் சைஸ் ப்ராப்பர்ட்டிஸில் இதுதான் சைஸுன்னு கிடையாது. இதில் நாங்கள் டிஃபால்ட்டாக சில சைஸ் வந்து ரெடிமேடாக வச்சுருக்கோம். இல்லைங்க எனக்கு வந்து ஒரு சைஸ் வேணும், வெர்டிகலாவோ இல்லை ஹரிசாண்டலோ நான் ஒரு சைஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெசல்யூஷன் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் மார்ஜின் ப்ராசஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனி ஆர்ஜிபி ஃபைல்ஸ், அதாவது அடோப் ஆர்ஜிபி ஃபைலாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்ஜிபியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இல்லை அடோப் ஆர்ஜிபியில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ப்ரொஃபைலில் இருக்குது. அதேமாரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய ஷீட்டு என்ன கலரில் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். கஸ்டம் கலர்ஸில் இருக்குது, வெப்பு இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வேணும் பேக்ரவுண்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். அதாவது நம்ம என்ன சைஸ் கொடுத்துருக்கோமோ அந்த சைஸ் வந்து இந்த கலரில் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு வரும். ஓகேங்களா, க்ரியேட் ஆகும். இங்கே வந்து மார்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் மார்ஜின், பேஜ் மார்ஜின்,
ஹைட் மார்ஜின் ஆப்ஷன்ஸு. மார்ஜின் நீங்கள் ஹைட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. மார்ஜின் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த மார்ஜின்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ உங்களுக்கு சென்டர் மார்ஜின் வந்து வேணும் அப்படின்னா இது டிக்கு வச்சுக்கலாம், வேணான்னா டிக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து மார்ஜினை ஹைட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அகெயின் வந்து மார்ஜினை வந்து ரிட்டன் கொண்டு வரதுக்கு கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட் பண்ண மார்ஜின் வந்து விசிபிள் ஆகிக்கும். ஸோ இப்போ ப்ராசஸ்ன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஷன் டிக் போட்டால் நம்ம செலக்ட் பண்ணுற ஃபோட்டோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக போய் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ இல்லை ரீசைஸ் பண்ணாலோ படம் உடையாது. இதே வந்து டிக்கு நீங்கள் போடலை அப்படின்னா நார்மல் லேயராக போய் ப்ளேஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஒர்க் ஒன்லி ஃப்ரேம் நேம் லேயர்ஸ்னு இருக்கும். இது டிக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா லேயர் நேம் வந்து ஃப்ரேம்னு இருந்தால் மட்டும் தான் இமேஜ் போய் அதில் போய் உட்காரும், இல்லைனா இமேஜ் போய் அதில் உட்காராது. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், ஒர்க்கிங் ஒன்லி ஃப்ரேம் நேம் லேயர்ஸ். இது வந்து டிக்கு இருந்துச்சுன்னா. ஸோ இந்த ரா ப்ராசஸ் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒரிஜினல் ரா இமேஜை அப்படியே ஃப்ரேமில் உட்கார வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி இந்த டிக்கெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மவுஸில் இந்த இடத்துல கொண்டு போனீங்கனாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மவுஸை கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CR2 NEFA ARW அப்படின்னு நீங்கள் எடுக்கிற ஒரிஜினல் இமேஜை அந்த ஃப்ரேமில் வைக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ரா இமேஜ்ன்றது யூஸ் ஆகும். ஃபைனலாக நம்ம வந்து டெம்ப்ளேட் பேக்ரவுண்ட் டூப்ளிகேட். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து எந்த பாதிப்புக்கும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் எடுத்து வச்சிரும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த டிக் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபைனலி ஓவர்லே இமேஜோட பேக்ரவுண்டு பிளாக்காக இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் ஸ்க்ரீன் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுவே வந்து ஓவர்லே இமேஜோட பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே மல்டிபிள்ன்றதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து அப்ளை ஸ்டைல் ஃபார் ஆன் லேயருக்கா இல்லை ஃபுல் பேஜுக்கா அப்படின்னு கேட்குது. அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து ஆன் லேயர் வைக்கிறது நல்லது. ஓகே, ஸோ ஃபைனலி ஈவெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஈவெண்ட்டு யாருக்காக பண்ணுறோம், அந்த ஈவெண்ட்டோட நேமு, அதனுடைய டீட்டெயில்ஸு, எந்த டேட்டில் வந்து அது ஈவெண்ட்டு ஸோ ஈவெண்ட் எந்த லொக்கேஷனில் நடச்சோ அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம ஏரியா லொக்கேஷன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோமோட நேமு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரைடோட நேமு. ஸோ ஃபைனலி அவங்க 2 பேர் நேமு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சென்டரில் ஜெய்தீப் ஐஃபன் போடுங்க. ஐஃபன் இல்லைனா நான் அப்படியே ஃபில் பண்ணிட்டேன், நீங்கள் ஐஃபன் போட்டுக்கோங்க. தேவகின்னு கொடுத்து க்ரியேட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாதிரி தம்ப்நெயில் வரும். ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா எதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோன்றதை நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் இதுமாரி நம்ம பொசிஷனில் வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதை பற்றி டெப்த்தாக பார்க்கலாம்.